இந்த வீடியோ நான் போடணுமா வேணுமா அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் எனக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தது. பட் போடணும் அப்படின்னு முடிவு செஞ்சது இதை பார்த்துதான். அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ட்விட்டர்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன், ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ரொம்ப பெருசு ஆக்சுவலி. பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன பொருள்? நான் ரியாக்ட் பண்ணாமலே இருந்திருப்பேன். ஆனா இது என்ன தம்ப்நெயில், அந்த தம்ப்நெயிலுக்கும் அருணோதயன் அவர்கள் சிம்பிள் தான் சேனலோட ஓனர் அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஸோ இதை பத்தி பேசணும்னு நான் முடிவு பண்ணேன். பேசலாம். ஐக்கியோ பத்தி ரொம்ப பெருசா பேசுற அருணோதயனுக்கு என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து நீங்க வந்து நீ ஒரு பெரிய ரஜினி ஃபேன் சொல்றியா, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 14 வருஷமா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்காக. அவரோட புகழ பத்தி இந்த ஜென்சி கிட்ஸுக்கும் நிறைய பேருக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடிட் பண்ணிட்டு இருக்கேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் எதிர்பார்க்காம பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டோரியோட மியூஸே ரஜினி சார் தான். ஆனா கமெண்ட் மட்டும் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்ம எடிட்டை வந்து என்ஜாய் பண்றவங்களுக்கும் அதுலேருந்து சில விஷயங்களை டேக் அவே பண்றவங்களும் அண்ட் அதுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறவங்களும் கிரிட்டிசிசம் கொடுக்குறவங்களும் நிறைய பேர், நம்ம நலன் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கமெண்ட்ஸ் நான் வேணும்னு ஆசைப்படுவேன். அது மட்டும் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆனா அதை கூட நான் வற்புறுத்திலாம் கேட்கல. அப்படி கொடுக்கலன்னா கூட நான் அழாதான் மாட்டேன். அதுக்காக வேற எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி ஒரு வேலையை நான் வந்து 14 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதே நான் ஹைஸ்கூல்ல கட்டி போட்டு சண்டை போட்டிருக்கேன். அதுவும் அவருக்காக தான் பண்ணுது. இந்த ரெண்டு விஷயத்துல எது ரொம்ப சுலபம், எது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடிட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். சண்டை போடுறது ஈஸியா பண்ணிடலாம். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால ஒரு நடிகரோட முகத்தை அரணா வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாலுமே அவங்களோட நடிகர், அந்த நடிகரோட ரசிகன் அப்படின்னு நீங்க நம்புற அளவுக்கு தான் உங்க ஐக்கியம் இருக்கா? என்ன அவரோட பேர்ல என்ன நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கிரெடிபிலிட்டி ஒரு ஆக்டரோட உண்மையான ஃபேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிற எந்த ஆக்டரும் அவங்களோட ஃபேன்ஸை வந்து தப்பு செய்ய தூண்ட மாட்டாங்க. சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஆக்டர்ஸ் மட்டும்தான் நான் சொல்றேன். தற்பெருமை பேசிக்கக்கூடியவங்க, நான் வந்து இப்படி, நான் அப்படி, நான் இதை விட்டு வந்தேன், அதை விட்டு வந்தேன் அப்படின்னு பேசுறவங்க என்ன மாதிரி இயங்குவாங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஆனா ரஜினி சாரோட போக்க நீங்க வந்து இன்னைக்கு நேத்து இல்ல 50 வருஷமா நீங்க பாத்துருப்பீங்க. ரொம்ப ரிக்ரெட்டோட அவர் செஞ்ச தப்புகள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்க இருக்காதீங்க அப்படின்னு எடுத்து சொல்ற ஒரு மனுஷன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காரு. அன்னைக்கு படிப்பை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பழக்கத்தை பத்தி நிறைய சொல்றாரு. ஆன்லைன் மீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மேனிபுலேட்டிவான மீடியம். அதுல யார் வேணா யாரா வேணாலும் இருக்கலாம், யார் யாரா வேணாலும் மாறலாம். அதை வந்து ஒரு சில பேரை நம்ப வைக்கலாம். இப்போ அருணோதயன் ரஜினி சார் பொலிட்டிக்ஸ்க்கு வராம போனப்போ நீங்க என்னெல்லாம் கருத்து சொன்னீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்களை. நீங்க எஸ்பெஷலி ரஜினி சாரை பத்தி பேசும்போது அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் சரிதான். பட் இப்போ ரீசெண்டா வந்து ஜெயிலர் 2க்கு வந்து டூப் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க. அது கூட நிறைய பேர் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை கூட கண்டுக்கல. ஏன்னா சில தப்புகள்லாம் வந்து சில பேருக்கு நடக்கதான் செய்யும். அதனால சரி போட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருந்தேன். ஆனா நீங்க பண்ண இதை விட ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் வீடியோ. சரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், மேக்கிங் வீடியோ வந்தது, அதுல வந்து ரஜினி சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருக்காரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு ஜஸ்டிஃபை பண்ணி உங்க ஈகோவை மசாஜ் பண்ற மாதிரி இன்னொரு வீடியோ போட்டீங்க. அதோட கமெண்ட் செக்ஷன் நீங்க போய் பாத்தீங்களா? பாத்துறாதீங்க, ரொம்ப நொந்து போயிடுவீங்க. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ரஜினி சாருக்கு வி ஷேப் இருக்கா, இதுல அப்படியா இப்படியாமா நீங்க கேக்குறீங்க. சார் எனக்கு சில இன்சைட் சோர்சஸ் எல்லாம் தெரியும் ரஜினி சார் ஷூட்டிங் பத்தி, அவர் எப்படியெல்லாம் வந்து எதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடவுள் புண்ணியத்துல எனக்கு கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வர தகவலாம் கொஞ்சம் ஆத்தன்டிக்காவே இருக்கும். ஸோ நான் வந்து இங்க ஒன்று சொல்றேன். கூலியோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர்னு ஒன்று விட்டாங்க. அந்த கூலியோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல ஒரு டைனாமிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அதுல வந்து சில ஷார்ட்ஸ் வந்து டூப் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா ப்ரொடியூசர் நஷ்டத்துல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செட் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதுல வந்து ஒரு பாடி டபுள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூடுதலா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி ஒரு 70 years அபோவ் இருக்கிற ஒரு ஆக்டர் வச்சுக்கிட்டு ஒன்று எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரஜினி சார்னு மட்டும் இல்லை, சில 70 ஒரு 60 தாண்டினா நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ரஜினி சார் கம்ஸ் வித் எலிமெண்ட் ஆல்சோ, அது வேற விஷயம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து ப்ரிசிஷன் கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிசிஷன் அதாவது
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பஞ்ச்ல வந்து இந்த லீட் ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டண்ட் பண்றவங்க மேல படுற மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் அவையா போயிட்டாங்க அப்படின்னா பாடி டபுள் வச்சுக்கிட்டு இன்னும் ப்ரிசிஷனோட அந்த ஷார்ட்டை ரிப்பீட் பண்ணுவாங்க. திஸ் டசன்ட் மீன் ரஜினி சார் இஸ் இன்கேபபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ். அவரால் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஓகே, பண்ண முடியிற விஷயங்களை வந்து அவரே தான் பண்ணிட்டு இருக்காரு. வேட்டையிலாம் டூப்பே போடாம தான் ஒரு ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள். சிலதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு 74 வயசுக்காரன் பண்ணக்கூடிய விஷயமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் மச் டீப்பர் இன்டு தட். ஆனா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வாட் ஹீ கேன் டூ அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல he hardly had anything to do. அவரு பெருசா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான் கிடையாது. இல்ல வருவாரு, வான் பண்ணுவாரு, போவாரு, கண்ணையும் கத்தியையும் 2 சைட்ல தூக்கி வீசுவாரு, கண்ணாடி எடுத்து கண்ணில் போடுவாரு, ஒரு டைனாமிசம் நடக்கும். இவ்வளவுதான் ஷார்ட் டிவிஷன். நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாடி டபுள்ல போட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களை என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்களேன். எஸ்பெஷலி ஒரு மேக்கிங் வீடியோ விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு? விஜய் சாரோட பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சா அது ரொம்ப ஒரு பெரிய வைட் டாபிக்கா போயிடும். அவருக்கு ஓட் பண்ணாம இருக்கிறதுக்கு நானே சொல்லுவேன் ஒரு 10,000 ரீசன்ஸ். ஏன்னா இப்ப நீங்க ரஜினி சார் நீங்க வந்து இதுக்குள்ள எடுத்துட்டு வந்ததுனால அந்த தமிழ்ல போட்டதுனாலதான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அவரு சொன்ன ஒரு கருத்து தான், அதாவது ஒரு அரசியல் கட்சியோட தொண்டர் அப்படிங்கிறவரு அவர் தான் எல்லாமே. அரசியல் கட்சியோட வேறு மரம், அதுல வளர்ற இலை பூ எல்லாமே ஒரு தொண்டன் தான். அவன் தான் வந்து களப்பணியில இறங்கி வேலை செஞ்சு எப்படி செய்யணும் அப்படிங்கறத தலைவர்கிட்ட இருந்து ஆலோசனையா எடுத்துக்கிட்டு களப்பணி செய்யறவன் அவன் தான். சோ பெரிய கிரெடிட் அவனுக்கு தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல டிவிகே பத்தி வந்த சர்ஃபேஸ் நியூஸ் ஏன் வருது? ஏன்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிடுச்சு. ஒரு நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நியூஸ். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ட்ரூவா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க, கட்சிக்காரங்க என்ன மாதிரி ஆளுங்க அப்படிங்கறது வந்து எக்ஸ்போஸ் பண்றது 100% நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு இந்த ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னெல்லாம் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விஜய் சார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிவிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு விடாது. ஏன்னா மக்கள் பணிதான் அரசியல். ஓகே, பொது நலம் அப்படிங்கிறப்போ நீங்க சொசைட்டியை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பண்ணிட்டு வரீங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து எடுத்து சொல்ற மாதிரி எடுத்து காட்டா வந்து பண்ணது கிடையாது. அப்படியே பண்ணாலும் அது உங்க கடமை தான். ஆனா அந்த கடமையை கூட நீங்க பண்ணாம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. நிறைய தப்புகள் தான் நடந்துகிட்டே வருது. என்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேஸே இருக்கு. ஆனா இந்த வீடியோவில் நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், விஜய் சார் வந்து இன்ஃபேக்ட் அவர் மாநாடுக்கு அப்புறம் நான் வந்து எந்த வீடியோவும் போடல, அதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை. ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல முழுமையா நான் பேசல. இன்னொரு வீடியோல முழுமையா எல்லாத்த பத்தியும் தெளிவா டைரக்டா நம்ம பேசுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் சார் சொன்னது, நானும் வந்து படங்கள் நடிச்சு அப்படியே நான் பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல சேர்த்து வச்சுட்டு என்ன நடக்க போகுது? அப்படி நடந்துகிட்டா அது வந்து சுயநலம் இல்லையா? அப்பதான் இவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும்னு யோசிக்கும் போது அரசியல் அப்படின்னு சொன்னீங்க. உங்க நீலங்கரை வீட்டுக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் வராங்க. வெளியில ஒரு கேபின் போட்டுட்டு ஒரு செக்யூரிட்டி இல்லை. செக்யூரிட்டி கூட அந்த பெரிய கேட்டுக்கு உள்ளதான் உட்காந்துருக்காரு. வெளியே ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி கூட வைக்கணும். இந்த தண்ணி வைக்காத நீங்களா சார் பொது நலத்தை பத்தி பேசுறீங்க? சார் ஒரு வக்கு வேணாமா? யார் எதை பத்தி பேசுறதுன்னு? விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஜாம்பிஸ் மாதிரி. நீங்களும் நினைச்சீங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க, கிழிச்சிருவாங்க, கடிச்சிருவாங்க, பிச்சிருவாங்க அப்படின்னு பயங்கர நல்ல பில்டப் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தருக்கு உண்மையான வயலண்டான ரஜினி ஃபேன்ஸை நீங்க பார்த்தது இல்ல. ரஜினி சாரே சொல்லியிருக்காரு ஒரு மேடையில, ஒருத்தர் 100 பேருக்கு சமம் அப்படின்னு. ஸோ ஒரு தலைவரே வந்து அவரோட ரசிகரை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா அவரு எதுவுமே பார்க்காம ஒரு சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகே, ஸோ ஃபேன் பாஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லீடர் ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கெல்லாம், அவருக்கு 1995 தூர்தர்ஷன் இன்டர்வியூல மொட்டை கடிதாசி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஒரு அனானிமஸ் லெட்டர். அதுல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மொட்டை கடிதம், உன் பிறந்த நாள் அன்று மிகவும் அதிக பவர் உள்ள வெடிகுண்டு வைத்து உன்னை கொல்லப் போகிறேன். சின்ன பயிரான உன்னை கொல்ல எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியவில்லை. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, நீங்க கும்பிடுற ஆண்டவனை கேட்டு பாருங்க. 2 பேரும் சரியான்னு சொன்னா என்னைக்கு ஒரு நாள் போய் தானே, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ பப்ளிக்கா ஒருத்தர் வந்து த்ரெட் கொடுக்குறாரு அனானிமஸா. த்ரெட் கொடுக்குறவனுக்கு வந்து அட்ரஸ் இல்லை, பேர் இல்லை, ஐடென்டிட்டி இல்லை. ஆனா அந்த த்ரெட்டை அவர் எப்படி டீல் பண்ணாரு பாத்தீங்களா? ஸோ டீல் பண்ண வேண்டியவர் யாரு இந்த ஒரு இஷ்யூல? விஜய் சார். அவர் பிரஸ்ஸையே வந்து மீட் பண்ணல.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பார்த்துட்டு இருப்பாரா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், ரஜினி சார் மேடை போட்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணவனையும் அவர் பெரியாரை பத்தி ஒரு உண்மை பேசுனதுக்கு அவரை வந்து இல்லாமே ஆக்கிடுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் மிரட்டினதையும், இந்த மாதிரி பல த்ரெட்ஸ் வந்தப்போ நியூட்ரல் வேஷம் போட்ட எவனுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லை. இங்க யாரோ ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல ஒரு ஸ்பேஸ்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னு இத்தனை பேர் கதறிட்டு இருக்கீங்க, நியூஸ் வரைக்கும் கொண்டு போறீங்க அதை. ஸோ கூலியை பத்தி நீ காலையில ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் என்ன மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஹிண்டா வந்துதான் அந்த பிக்சர் போட்டிருந்தேன். புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் டீப்பரா வந்து டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிக்சரோட நிறுத்திட்டேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதோட லீட் தான் இது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இதுக்கு முன்னாடி நான் கூலியோட 2 லுக்ஸ் பத்தி பேசியிருக்கேன். இன்னொரு லுக் இருக்குன்னு நான் வந்து 2-3 இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் சில பேர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட கேட்டாங்க, இன்னொரு லுக் இருக்குன்னு சொன்னீங்களே, இன்னொரு லுக் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு 1-2 பேர் கேட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லுக்கை ஹைலைட் பண்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு டீகோட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. அதுல பெரிய ஒரு கிவ்அவே இருக்கு. ஆக்சுவலி நீங்க அதை எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். மேலோட்டமா சொன்னது லுக்கை பத்தி தான். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சதுனால அந்த டாப்பிக்கும் கூலியோட டாப்பிக்கும் இங்க வந்து எடுத்து பேசுறேன் நான். தட்ஸ் அபவுட் இட். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா, கருத்து முரண் கூட இருக்கலாம், இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் அப்சல்யூட்லி ஆல் ரைட், அது உங்களோட உரிமை. ஸோ ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.